பக்கை பார்த்து நாய்கள் கூட்டம் முதல் முறையாக மரியாதை காட்டியது. ஒரு நாள் எஜமானன் ஒரு பனிப்பாறை வழியாக செல்ல வேண்டியிருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த பனிப்பாறை உடைந்தது. ஒரு பெண் கீழே விழுந்து வேகமாக செல்லும் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டாள். பக் பதறியடித்து வேகமாக சென்று அப்படியே ஆற்றுக்குள் குதித்தது. அப்போது அவன் இரண்டாவது முறையாக அந்த கருப்பு ஓநாயை பார்த்தான். பனிப்பாறையை உடைத்து அந்த பெண்ணை காப்பாற்றினான். அந்த மனிதன் பக்கை கட்டிப்பிடித்து மிகவும் நன்றி சொன்னான். அந்த நாய் இதை பார்த்து மிகவும் அதிருப்தி அடைந்தது. ஏனென்றால் அதுதானே தலைவர். இந்த சம்பவத்திற்கு பிறகு எஜமானன் பக்கை பாராட்டினான் மற்றும் அவனுடன் சேர்ந்து சாப்பிட அழைத்தான். இதையும் அந்த தலைவன் நாய் பார்த்தது. ஒரு நாள் பக் ஒரு சிறிய வெள்ளை முயலை பார்த்தான். அது மிகவும் அழகாகவும் பிடித்ததாகவும் இருந்தது. ஆனால் ஒரு நொடியில் அந்த தலைவன் நாய் அதை கடித்துக் கொன்றது. பக் உருமியபடி கத்தியது. பயங்கரமாக முறைக்கும் அந்த ஹஸ்கியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தனது மரியாதையை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தது. தனியாக இருந்த பக்கை அந்த பெரிய ஹஸ்கி சில நொடிகளில் அடித்து மயக்கமடையச் செய்தது. பக்கத்தில் இருந்த நாய்கள் கூட்டம் கத்த ஆரம்பித்தன. அவை ஏதோ சொல்ல வருவது போல் இருந்தது. பக்கை எழுப்பி தொடர்ந்து சண்டையிட தூண்ட நினைத்தன. அப்போது மூன்றாவது முறையாக அந்த கருப்பு ஓநாய் பக்கு அருகில் தோன்றியது. பக்கின் காட்டுத்தனம் மீண்டும் விழித்தெழுந்தது. தலைவன் நாயை கடித்து ஒரே அடியில் தூக்கி எறிந்தது. அந்த தலைவன் நாய் தோற்றுவிட்டது. அமைதியாக இருண்ட பள்ளத்தாக்கில் மறைந்து போனது. அடுத்த நாள் அந்த மனிதன் சிறந்த நாய்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்த போது பக் முன்னால் வந்து நின்றது. ஆனால் அந்த மனிதன் பக்கை பார்த்து நம்பிக்கை இல்லாமல் அவனை தள்ளிவிட்டான். ஆனால் பக்கின் உறுதியான கண்களையும் வலிமையான நடையழகையும் பார்த்ததும் அந்த மனிதன் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தான். இந்த ஒரு முயற்சியால் அந்த நாய்கள் கூட்டத்தின் வேகம் உடனடியாக அதிகரித்தது. திடீரென்று அவர்கள் மலை உச்சி இடியத் தொடங்கியதை பார்த்தார்கள். அந்த எஜமானன் இடது பக்கம் திரும்பச் சொன்னான். ஆனால் பக் ஒரு குகையை பார்த்தான். அவனுக்கு ஒரு சொந்த யோசனை இருந்தது. நாய்கள் கூட்டத்தை அந்த குகையை நோக்கி ஓட்டிச் சென்றான். தொடர்ச்சியான வளைவுகளுக்கு பிறகு குகையிலிருந்து வேகமாக வெளியே வந்தார்கள். சூரியன் மறைவதற்குள் அவர்கள் கடைசியாக அந்த சிறிய ஊருக்கு திரும்பி வந்து விட்டார்கள். பக் மக்கள் சந்தோஷமாக தபால் பெறுவதை பார்த்தான். தன்னை பற்றி நினைத்தான். அவன் ஒருவேளை